friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ரவா பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சாயங்கால நேரத்துல டீ இல்லனா காஃபி கூட சாப்பிடுறதுக்கு நல்ல மொறுமொறுன்னு ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் வந்து நல்லா இடிச்சு நம்ம சேர்த்தறலாம். அப்படி சேக்கும்போது அந்த வாசனை, அந்த டேஸ்ட் வந்து சமமா எல்லா இடத்துலயும் நமக்கு கிடைக்கும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துர்க்கேன். கூடவே ஒரு 3 பெரிய சைஸ் பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். காரம் கொஞ்சம் கூட வேணும்னா நம்ம 4 வரைக்கும் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இடித்து நம்ம சேர்த்துடலாம். அப்படி இல்லைனா மிக்சியில் பல்ஸ் மோடில் கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்குறத விட நம்ம இடித்து சேர்க்கும் போது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் ரவை எடுத்துருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்ல கெட்டியாக இருக்கிற தயிரில் 1/4 கப் சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம், அது ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, அதையும் வந்து 1-2 பிச்சு வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறைய நறுக்குன மல்லி இலை, அதையும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ்ட் வெங்காயம், கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு தண்ணி சேர்க்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா நமக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து வைக்கணும். நான் வந்து 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இனி தேவைப்படுற தண்ணியை வந்து நம்ம பின்னாடி கூட சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் தண்ணி. இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரவை நல்லா ஊறி ரெடியாக இருக்குது, கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு 2 சிட்டிகை போல் பேக்கிங் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு சேர்க்கும்போது உள்ளே வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூட வந்து நமக்கு தேவைப்படுற தண்ணி லைட்டாக தெளிச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து வச்சிடலாம். ரொம்ப தண்ணி ஆகிற வேண்டாம். ரொம்ப கெட்டியாக வச்சுருந்தோம் அப்படின்னா பக்கோடா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது வந்து கரெக்டாக இருக்கும். இதை விட தண்ணி ஆகிடுச்சுன்னா போண்டா மாதிரி வந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். மாவு கலந்து ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அப்படியே சேர்க்கும்போது அழகாக பொரிஞ்சு வந்துடும். ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்க தேவையில்ல, கொஞ்சம் நிதானமாக நின்று பொரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து அந்த கலர்லாம் வந்து சமமாக கிடைக்கும் நமக்கு. அப்படி இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பக்கோடாலாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு, நமக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ அந்த எண்ணெயை அப்படியே வடிகட்டிட்டு நம்ம வந்து எடுத்து வெளியே வச்சிடலாம். இதை வந்து நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக, வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பக்கோடாலாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. சாயங்கால நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம், ஊற வைக்க டைமும் சேர்க்காம. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.